ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங் க்ளோ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இதே மெத்தட் வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே யூஸ் பண்ணலாம். நார்மல் கட்டிங் தான். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இது வந்து சாதா ப்ளவுஸில் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இந்த மாதிரி கரை இருக்கிற பகுதி வந்து நம்ம கைக்கு இருக்கிற மாதிரி பிரிண்ட் எல்லாம் வர இடத்துல கை இருக்கிற இடத்துல போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு சில சமயம் வந்து சாரீக்குள்ளே கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இது ஆப்போசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வரும், முதுகில் வரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். இது வந்து கையோட உள் பகுதியில் போகிறனால பெருசாக விசிபிளாக தெரியாது. இந்த மாதிரி ப்ளவுஸை மேலே போட்டுட்டு 1 இன்ச்சு கீழே 1.5 இன்ச்சுக்கு கீழே மடிக்கிறதுக்கு விட்டு சுற்றிலையும் 1/2 இன்ச்சு இந்த மாதிரி 1/2 இன்ச் 1/2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணி நீங்கள் இப்படி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரைகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் வரும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா நீங்கள் இப்படி பண்ணுமா, இப்படி பண்ணுமா, இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும், இந்த டைம், இந்த ஒரு ஒரு இன்ச்சையும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணி பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் வரைக்கும்லாம் உங்களுக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் தெரியவே தெரியாது. இது வந்து கைப்பழக்கம் தான். நம்ம வந்து கட்டிங் போட்டு எவ்வளோ நாள் கட்டிங் போட்டு போட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் மாற்றி மாற்றி கட்டிங் போடும்போது இப்போ நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கே தைச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உடம்பு இருக்கிறவங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான். இப்போ வந்து இதே மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து இடுப்பில் மடிக்கிறதுக்கு விட்டுட்டு இன்னும் சைடில் வந்துட்டு உடம்பு வந்து பேக் சைடை மட்டும் 2ஆக மடித்து நீங்கள் போட்டிங்கன்னா இடுப்பு பேக் சைடு வந்துடும். இது வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து பத்தலை அப்படிங்கிறனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் பக்கம் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ரஃப்பாக தான் நான் வச்சுருக்கேன். அளவெடுத்தெல்லாம் நான் வைக்கல. ஏன்னா ஆல்ரெடி 14 இன்ச் இருக்குது. இத்தனைக்கும் அவங்க ஷார்ட்டு தான். ஸோ வந்து கொஞ்சம் தான் பத்தலை, கொஞ்சம் மேலே போகுது ப்ளவுஸு அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து இது மாதிரி கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் ஹைட் வச்சு நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். சைடில் அளவு, சைடு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி இதையும் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஷோல்டரையும் எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நீங்கள் ஷோல்டர்லேருந்து ப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கழுத்து வந்து ஈஸியாக தெரியும். இப்படி நல்லா பிடிச்சிட்டு இப்படி கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் தள்ளி நான் வைக்கிறேன் கேமராவில் தெரிகிற மாதிரி. இப்போது நீங்கள் வந்து ஒரு வேளை இந்த மாதிரி கஸ்டமர் வந்து உடம்பு வந்து மேலே, முதுகு வந்து மேலே போயிட்டே இருக்குது, இறக்கம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஷோல்டர் கம்மியாக வச்சாலும் அவங்க வச்ச ஷோல்டர் கிட்ட இடுப்பு கிட்ட ப்ளவுஸ் இருக்கணும். மீறி அது அளவுலேருந்து மேலே போகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவங்களோட கப்பு வந்து மேபி டைட்டாக இருக்கும். சில சமயம் வந்து கப்போட ஹைட்டு வந்து இறக்கம் வந்து பத்தாமல் இருக்கும். முன்பக்கம் கப்பு வந்து பத்தாமல் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கழுத்து வந்து மேலே ஏறுது. அதாவது பின்னாடி முதுகு வந்து மேலே ஏறி ஏறி வரும். ஷோல்டரும் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் சென்டரில் நிற்காமல் முன்னாடி இறங்கிட்டே வரும். நம்மளோட ப்ரெஸ்ட்டோட வெயிட்டுக்கு வந்து அது இழுத்துக்கிட்டு முன்னாடி வரும். ஏன்னா அங்கே துணி வந்து இருக்காது. அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து ரீசன் வந்து அவங்ககிட்ட கேளுங்க. எதனால் இப்படி ஆகுது, உங்களுக்கு மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா? அப்போ இப்போ அவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா அவங்க ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து சைடில் வந்துட்டு அளவு ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டர் மார்க் பண்ணி இப்படி வச்சு பார்த்தாவே நமக்கு தெரியும். இப்படி சைடில் வச்சு பார்த்தாலே தெரியும். சரியாக கேமரா வியூ வரல. நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு கட்டிங் போடுறது தான். இவ்வளோ தான். இப்போ சுற்றி நம்ம கட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ சுற்றி நம்ம கட்டிங் போட்டுட்டு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபாஸ்ட்டு கூட பண்ணல. ஸ்பீட் வந்து நார்மல் தான். நார்மலாக நான் கட் பண்ணுறேன். ரொம்ப கேஷுவலாக தான் கட் பண்ணுறேன். அவசரமாகவும் கட் பண்ண கிடையாது, ஹரிபரியாகவும் கட் பண்ண கிடையாது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக எப்பவும் போல தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அவசரமாக கட் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப நிதானமாக தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து வரும். நீங்கள் வந்து ஒரு நாள் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு ப்ளவுஸ் போட்டால் கரெக்டாக வந்துருச்சுன்னு நீங்கள் அடுத்த ப்ளவுஸ் போடும்போது மேபி கரெக்ஷன் வரலாம். இது வந்து எப்போ உங்களுக்கு இந்த கரெக்ஷன்லாம் தீரும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50, 100 ப்ளவுஸ் தைக்கிறீங்க
அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கரெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகும். இன்னொன்று என்னென்னா, ப்ளவுஸ் தைக்கிறதுல விட ஒரு கரெக்ஷன் நிறைய சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்படி முன்னாடி வந்து இப்படி இழுத்துட்ருக்கு, இங்கே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது, சுருக்கம் வருது, ஆம் ஹோல் கிட்ட நிறைய துணி இப்படி தூக்கிட்டுருக்கு, இப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சொல்லியே அதுக்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உண்மையாகவே அது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து அளவு எடுத்து தைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து அவங்க ஒரு அளவு கொடுத்துட்டாங்க, அந்த கொடுத்த அளவில் கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது பெட்டர் வந்து நீங்கள் அவங்களுக்கு அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரொம்ப டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, அளவெடுத்து தைக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா, அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். உடம்பு வந்து வெயிட் போட்டிருப்பாங்க. வெயிட் போட்டு அவங்களுக்கு வந்து அளவு மாறிட்டே வந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறி அளவு மாறிட்டு வெயிட் ஏறும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இறக்க விட்டுருங்க, கொஞ்சம் இறக்க விட்டுருங்கன்னு சொல்லி சொல்லி சுற்றிலையும் இறக்க விட்டுருப்பாங்க. ஆனால் அதோட ஷேப் வந்து வந்திருக்காது. அதாவது என்னன்னா, அவங்களோட சைஸ் ஏற ஏற நெக்கோட அளவு, அதேமாதிரி ஷோல்டர் அளவு, கையோட இறக்கம், அந்த கை குடஞ்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இறக்கம் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக விட்டுருங்க, 1 இன்ச்சு விட்டுருங்கன்னுலாம் சொல்லுவாங்க. நம்ம 1/2 இன்ச்சு வரைக்கும்லாம் விடுறது நார்மல் தான். ஸோ கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னா கீழே வெஸ்ட் மட்டும் வந்திருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு செஸ்ட் அளவும் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு ஃபார்முலா எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட கழுத்தளவுலேருந்து சேஞ்ச் ஆகும். அப்போ அதுக்கு எல்லாமே கரெக்ஷன்ஸ் வந்து தான் ஆகும். ஸோ இது எல்லாமே மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இப்போவே வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு 1/4 இன்ச் குடஞ்சி மார்க் பண்ணி விட்டுருங்க. இல்லை நீங்கள் கட்டிங்லேயே மார்க் பண்ணிக்கிறீங்கனாலும் கட்டிங்லேயே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து முன்னாடி கப்பு அளவு வைக்கிறோம். இந்த மாதிரி கப்பை வந்து அந்த டாட்டோட நுனியிலேருந்து கீழே டாட்டோட தையல் இறக்கம், பட்டியோட இறக்கம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து கொஞ்சம் இறக்கம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இதில் ஹைட்டில் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா அதே அளவு வைக்க முடியாது. அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸ் வைக்கும்போது பட்டியோட அளவுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 1/2 இன்ச் கிட்ட மார்க் வைக்கிறேன். மீதி 1/2 இன்ச் வந்து நான் பட்டியில் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து கப்லேயே பண்ண முடியாது. ஸோ அதனால் இதில் ஒரு 1/2 இன்ச், அதில் ஒரு 1/2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் மார்க் பண்ணணும், அந்த பக்கம் கொஞ்சம் மார்க் பண்ணணும். இப்போ நான் வந்து ரொம்ப நான் இப்போ கட் பண்ணிகிட்டே இருந்ததுனால நம்ம அளவெல்லாம் பார்க்காம டக்கு டக்குன்னு மார்க் பண்ணுறேன். பட் இதுவே வந்து நீங்கள் ஒரு இப்போ தான் பழகுறீங்க அப்படிங்கும்போது, இங்கே எப்படி எவ்வளோ அளவு வச்சு மார்க் பண்ணாங்கன்னுலாம் கேட்பீங்க. ஸோ இது வந்து நம்மளோட டாட்டு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட் கேப்லேருந்து எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாட் மார்க் பண்ணணும். இப்போ கீழே அந்த பட்டியோட அளவு பார்த்தீங்களா, பட்டி ஜாயின் பண்ணுற அளவு, ஸோ அதோட மிச்ச அளவு 8.5 இன்ச் வருது. அந்த 8.5 இன்ச்சுக்கு இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 பக்கமும் சேர்த்து 8.5 இன்ச் வரணும். அந்த டாட் இல்லாமல், மெயின் டாட் இல்லாமல் 2ம் சேர்ந்து வரணும். ஸோ அப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்போ சுற்றி ஜாயின் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக துணி பத்தலை, அங்கே வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு பிட்டு வச்சா போதும், கரெக்டாக போயிடும். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுவே ஸ்ட்ரைட்டுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ்லாம் நம்ம நிறைய ஒரு கட்டிங் போட்டிருக்கோம், ஆல்ரெடி இருக்குது. சேனலில் போய் பாருங்கள். இல்லைனாலும் நான் தெளிவாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது இவ்வளோ நிதானமாக கட் பண்ணியே எனக்கு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, சரிங்களா. ஏன்னா அவசரமாக போட்டால் உங்களுக்கு அது புரியாதுன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நிதானமாக போடுறேன். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷம் நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதில் எந்த ஒரு ஸ்பீடோ எதுவுமே கிடையாது. எங்கேயுமே கட் பண்ணவும் கிடையாது, வீடியோ எடிட்டிங்கும் கிடையாது. ஃபுல்லாமே நான் அப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே கட்டிங்கை போட்டு அப்படியே எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாடி செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, இந்த அளவு கரெக்டாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு தள்ளி ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நம்ம டாட் பிடிக்கும்போது சம்டைம்ஸ் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கம் வரும், சரிங்களா. இன்னொன்று இந்த மாதிரி அளவு வைக்கும்போது இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. இழுத்து பிடிச்சி வைக்கும்போது போடும்போது என்னாகும், விடும்போது டைட் ஆகிடும். சிலது வந்து கிளாத் வந்து நல்லா ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டு வரும். அதனால் ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்போ வந்து பட்டி மார்க் பண்ணுறோம். இந்த மீதி இருக்கிற கிளாத்தில் பட்டி. ஸோ இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு பட்டியோட லென்த்து எவ்வளோ, அதுக்கப்புறம் இந்த அகலம் ஹைட்டு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் கூட 1/2 இன்ச் நான் தள்ளி தான் வச்சுருப்பேன். நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த லைன் மேலே வைக்காமல் 1/2 இன்ச் தள்ளி தான் வைக்கிறேன். இதை அப்படியே கேர்வ் கொடுத்து மார்க் பண்ணிடலாம்.
ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரைகிற டைமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். அப்படியே கண்ணு பார்க்க டக்கு டக்குன்னு வெட்டி விட்டுறலாம். ஒவ்வொன்றத்தையும் வரைஞ்சி தான் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப நாளாக தைச்சிட்ருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து, பட்டி முன்பக்கம், இது வந்து பேக் சைடு, இது வந்து பட்டன் பீஸு. அந்த கழுத்துலேருந்து எடுக்காது, நான் அப்படியே வச்சுருவேன் ஸ்லீவு. மொத்தமாக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து. இதை வந்து நம்ம இப்போ கழுத்து பீஸ் எல்லாமே வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.